நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்குறோம், இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு ஆயில் பெயிண்டிங் இமேஜ், அதாவது ஒரு நீங்கள் மூவில இருந்து ஒரு சீனோட இமேஜ் அதை ஆயில் பெயிண்டிங்கை மாற்றி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ரொம்ப எந்த வீடியோ பார்த்தாலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது நானும் பார்த்தேன். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டாங்க அந்த வீடியோ எப்படி இந்த போட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ஸோ வீடியோ வந்து சிம்பிளாக அதில் வீடியோ எடிட் பண்ணுறது வந்து சிம்பிளான லீசன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் தான் கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஆயில் பெயிண்டிங் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு, ஆயில் பெயிண்டிங் போட்டோம். ஸோ பார்க்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுபோல் வந்து இமேஜ் அந்த இமேஜ்லாம் எப்படி எடுக்கிறது, நீ கூகுளில் போய் சாதாரண ஜட்ஜ் பண்ணால் அந்த இமேஜ்லாம் கிடைக்காது, மூவியோட இமேஜ். ஸோ அதனால் எப்படி எடுக்குன்னு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னென்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூடியூப்பு, 2 ரிமினி, இன்னொன்று ToolWiz போட்டாஸ், இன்னொன்று Pixellab. இந்த 4 ஆப்லாம் எடிட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப்பில் வீடியோ எடுக்க போகிறோம், ரிமியில் இமேஜ் ஹைல ரெசல்யூஷன் கூட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எங்கள் வீடியோவை அப்டேட் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து எப்படி மேக் பண்ணு சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் அதை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணினா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டங்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, செர்ச் ஆப்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தேவையான சாங், அதாவது நான் என்ன சாங் எடிட் பண்ண போகிறோம் அந்த சாங்கோட நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வாடி புள்ள வாடி, ஸோ அதாவது மியூசியம் முருக்கு படத்துலேருந்து வாடி புள்ள வாடி சாங் அடிச்சுக்கிறேன். ஸோ டைப் அடிச்சிட்டேன். ஸோ டைப் அடிச்சா எனக்கு வந்து அந்த சாங் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன சாங் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூடியூப்பில் டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ டைப் அடிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. உங்கள் லேண்ட்ஸ்கேப் போர்டில் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. வீடியோவை போட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் மேலே 3 டாட் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டியை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் இருப்போங்க. அதில் போய்ட்டுனா 1080, இந்த வீடியோவில் வந்து 1080 தான் இருக்குது. மித்த வீடியோவில் வந்து 140, 240 வரை இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1080 கிளிக் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ 1080 கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பிளரில் தான் காமிச்சிருப்பேன், எனக்கு காப்பி செய்யறோம். ஸோ அதனால் பிளராக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1080 வச்சுட்டேன். ஸோ 1080 எனக்கு இந்த சீன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீனை வச்சுட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிள். இந்த சீன் எனக்கு வேணும்னா அந்த இமேஜை வச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த சீன் எனக்கு வேணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சீன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீனில் வச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீ என்ன படத்தில் இருந்து இருக்கீங்களோ அந்த சாங்கில் வந்து நல்ல சாங்லாம் இருக்கும். ஸோ அந்த சாங் இருக்கும், அந்த மூவியில் வந்து ஒரு 4-5 சாங் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சீனில் என்ன மாதிரி ஃபோட்டோ வேணும், அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து நான் ஃப்ரீயில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஃபோட்டோ, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே பாருங்கள், கண்டிப்பாக அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேன் பின்னாடி மேன் இருக்க மாதிரி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கையிலட்டாக கேப்சர் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ சிம்பிள். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன போட்டால் வேணாலும் நீங்கள் அந்த சாங்கை அடித்து அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். இதே மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி யூடியூப் சாரி குரோமு இமேஜ் சர்ச் பண்ணி வேறு ஆப்பில் சர்ச் பண்ணாலும் இந்த இமேஜ் கிடைக்காது. ஸோ அதில் வந்து போஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரேர் பீஸ், அதாவது ரேர் போஸ்ட்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம ரேராக எடுக்கிற போஸ்ட், அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிமினி ஆப் போய்க்கோங்க. ரிமினி ஆப்போட லிங்க், இந்த 4 ஆப்போட லிங்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கிறோம். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் சொல்லலாம் சொன்ன 3 ஆப்பு சரி மறந்துக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் ரிமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமினி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இமேஜை வந்து ஹைலே ரெசல்யூஷன் வந்து கூட்ட போகிறோம், 4K மாற்ற போகிறோம். நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, என்கேன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என் உள்ள ஃபோட்டோவாக நமக்கு கேப்சர் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ இருக்குது. நான் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணனா பண்ணிக்கோங்க. நான் கிராப் பண்ணல, நான் வந்து இதில் கிராப் பண்ண போகிறேன். இல்லைனா பிக்சலாப்லேயே கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, டிக்கை நான் கிளிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக்கை நான் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆடு ஷோ ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஆடு ஷோவை பற்றி நம்மளுக்கு இது காட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஆடு ஷோ ஆகிக்கிறோம், லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக காட்டுமான்னு தெரியல, ஒரு சில ஆள் காட்டும், ஒரு சில காட்டாங்கலாம். ஸோ எனக்கு வந்து ஆடு ஷோ ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆடை வந்து கட் பண்ணாமல் பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க எவ்வளோ செகண்ட் போட்டுருக்காங்களோ, எனக்கு வந்து 15 செகண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் ஆடை கட் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்சு இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்டு கொடுக்குறேன். இந்த ஒரிஜினல் இப்போ வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்குது, அந்த ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு வந்து கச்சிடியாக கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சிடி கிடச்சிருச்சு. ஆனால் இதே நம்ம இன்னும் கொஞ்சம் கச்சிடியாக மாற்ற போகிறோம், அது என்னென்னு இப்போ சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்காக வித்தியாசம். இதுக்கப்புறம் அந்த மேலே என்கேன்ஸ் 1 2 இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 2 கிளிக் பண்ணுங்கள். 2 கிளிக் பண்ணி இன்னொரு வந்துடும். இதே இன்னும் கொஞ்சம் நம்ம அதாவது எடிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ ரெசல்யூஷன் கொண்டு தான் மறுபடியும் ரெசல்யூஷன் கூட்ட போகிறோம். அதுக்கு 2வது கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆடு ஷோவாகும். இந்த ஆடே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதாவது கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது 15 செகண்ட் ஆடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஆடு ஓடிக்கட்டும். ஸோ எனக்கு ஆடு ஷோவாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்க இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அந்த எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் அதில் கட் பண்ணதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெளிவாக இருக்கும் அந்த மூஞ்சி எல்லாமே. ஸோ இதனால சொல்கிறேன், நீங்கள் ரெமினி ஆப்பில் போட்டு ஹைலைட் ஏற்றிக்கோங்க. நமக்கு தெளிவு தான் முக்கியம், கச்சிடியாக தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நேரம் ஆடு வந்துருச்சு எனக்கு இப்போ. ஸோ உங்களுக்கு ஆடு வராமல் கூட இருக்கலாம், ஒரு 5 செகண்ட் மட்டும் ஆடு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அந்த இதில் ஆடு பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ போட்டோ எடுக்கணும் அந்த போட்டோ ஃபுல்லாக அது 2 போட்டோ தான் போடுங்க, மேக்ஸிமம் 2 ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ 2 நீங்கள் வந்து ரெமினி ஆப்பில் போட்டு அல்ட்ரா கச்சிடியாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் போட்டோ கூட யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ToolWiz App இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் டுட்டோரியல் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இல்லாட்டாலும் உங்களோட சொல்லி கொடுக்க பார்த்துக்கோங்க. நான் ToolWiz App ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். இது வந்து என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆயில் பெயிண்டிங்கை மாற்றுறது தான். ஸோ அதாவது ஆயில் பெயிண்டிங் ஹை அந்த எஃபெக்ட் மாதிரி மாற்றுறது தான் அந்த இது. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஆடு வருது எனக்கு. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ரோ எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்பீடாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது புரியலன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்பீடாக சொல்லி கொடுத்துறேன். ப்ரோ எடிட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ப்ரோ எடிட் கிளிக் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிங்களா, அந்த ரெமினி ஆப்பில் போட்ட இமேஜ் காமிக்கும், செலக்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணால் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன், இது வந்து ஸ்பீடாக சொல்லிக்கிறேன். என்கேன்ஸ் இருக்கும், சைடில் சொல்லிட்டு என்கேன்ஸ் இருக்கும். என்கேன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஷார்பன் இருக்கும், ஷார்பனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கிளிக் பண்ணி அதில் வந்து எட்ஜி ப்ரெசிடியூன் லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ மறுபடியும் ஷார்ப் பண்ணி போங்க. அதில் போயிட்டுனா ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும்போது மறுபடியும் எஃபெக்ட் வாங்க. ஸோ எஃபெக்ட் வந்துக்குவாங்க. எஃபெக்ட் வந்தீங்கன்னா ஷார்ப் ஸ்மூசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா 9th ஒரு ஆப்ஷன் இருக்கும், 9th கிளிக் பண்ணி விடுவோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபேஸில் உள்ள தாடி மீசெல்லாம் விட்டுட்டு மற்றது அந்த மூஞ்சி வாய் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ காது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நல்லா வரல. ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி நல்லா தெரியணும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவில் இதுக்கு முன்னாடி ஒரு தனியாக இதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன், ஆயில் பண்ணி வீடியோ, அதோட லிங்க் கீழே வச்சுருவோம், பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஷார்ட்ஸ் முடிஞ்சதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போங்க. மாஸ்க்கு போயிட்டுனா கான்ஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து குறைச்சிக்கோங்க, 8 மாற்றிக்கோங்க. ஸோ 8 வச்சுக்கிறேன். 8 வச்சுட்டு இன்ட்டு கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஐயா மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டுக்கோங்க, அழிச்சு விட்டுக்கோங்க. அப்படி அழிச்சு விட்டுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ டிக் பண்ணி அதில் வந்து ப்ராசஸ் அவ்வளோதான். இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சரியாக புரியலன்னு நினச்சிக்கோங்களேன், நான் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியுது. ஸோ சரியாக புரியலன்னா தனியாக வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே சேவ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ்னு இருக்கும், சேவ் பண்ணிவிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது சரியாக போகலன்னா தனியாக வீடியோவே இருக்குது, போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து Pixellab ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க மட்டும் நான் கேன்சல் கொடுத்து நீங்கள் Pixellab ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெல் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நீட்டஸ்ட்டை. ஸோ நான் வந்து 1:20 சைஸில் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 4:5 எடிட் பண்ணால் சைஸை மாற்றிக்கோங்க. அதுக்கு என்னென்ன சைஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா வித் 8 440 550 செட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ நான் வந்து 1:1 எடிட் பண்ண போகிறேன். ஸோ நான் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா நான் இப்போ வந்து நான் அதாவது ToolWiz App படம் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயில் பண்ணி மாற்றினீங்க பார்த்தீங்களா, அதில் மாற்றின இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டு வரேன். இது வேறு இமேஜ் தான், நான் வந்து எடிட் பண்ண இமேஜ். ஸோ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு அந்த இமேஜ் தான். இப்போ ஒரு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 16 நேரம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளிக் பண்ணிட்டு இந்த லாக் ஐக்கான் இருக்கும், அதை லாக் எடுத்துட்டுக்கோங்க. ஸோ எடுத்து விட்டு இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது கிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த தனுஷா இருக்கார் பார்த்தீங்களா, அது சைடில் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது லிரிக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதாவது நம்ம என்ன மெம்பரை சூஸ் பண்ணாலும் அது வந்து ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஓரம் ஒதுக்குற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சூஸ் பண்ணுறது நல்லா தெரியும் நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100 வச்சுக்கோங்க. ஸோ 100 வச்சுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அதில் வந்து வாட்டர் மார்க் கொடுத்துருப்பாங்க. திங் மியூசிக்னா அது ஒரு இருக்கும், சோனிக்குனா தனியாக வாட்டர் மார்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரீடச் ஆப்பில் போட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதோட லிங்க் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அது தனியாக நான் ரொம்ப நாளைக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதோட லிங்க் கேட்டு நான் பார்த்துக்கோங்க ஸோ இதே நான் 16 செகண்டில் போட்டு நான் வந்து இந்த பிளாக் கலர் வந்து கிராப் பண்ணி விடுக்கிறேன் ஸோ கிராப் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கிறேன் நான் செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுக்கிறேன் டிக் பண்ணி விட்டேன் இதே ரிலேட்டிவ்ஸில் போய்ட்டு 100 மாற்றிக்கோங்க ஸோ 100 மாற்றி நான் வந்து சென்டராகவே அதாவது நேராகவே செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டாக வரணும்னா நீங்கள் போய் ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எப்படினாலும் எவ்வளோ ரொட்டேட் வேணுமோ ஸோ எனக்கு வந்து அப்படி தேவையில்ல நான் சென்டராகவே செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுக்கப்புறம் கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணு வச்சுங்களா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள் எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வித் வந்து 2 இருக்கும் அது வந்து 5 மாதிரி டிக் பண்ணிட்டுருங்க ஸோ கீழே உள்ள இமேஜுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக் ஆன் பண்ணணும் ஸோ வந்தாங்க கீழே உள்ள இமேஜுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக் ஆன் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் ஃப்ரீவில் பார்த்த இமேஜ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அப்படி இமேஜ் எல்லாமே இதான் ஆயில் பண்ணி ஹைலைட் எஃபெக்ட்டோட ஸோ எல்லோரும் கேட்டிங்க அவங்களுக்கு அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல நான் ஒன்றே வேகமாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ToolWiz App எடிட் பண்ணுறது ஸோ ஏன்னு காட்டினா நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தனியாகவே போட்டேன் அதை பார்த்துக்கோங்க பார்க்க புரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஒரு வேலை ஸோ அதை லிங்க் கேட்டு கிடச்சிடும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நான் வந்து உங்களுக்கு இமேஜ் மட்டும் தான் சொல்லி காமிச்சிருக்கேன் நீங்கள் சாங் நீங்கள் எப்படிலாம் போய் எடிட் பண்ணிக்கலாம் இந்த லேட்டஸ்ட் அனிமேஷன்லாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றி நான் ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்குறேன் அதுக்குள்ள நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்